சௌமியா சாப்பிட்டது போதும் சௌமியா. சொல்லு சௌமியா, போதும் ஏன் சாப்பிட்டது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் மாமாவுக்கு பர்த்டே. நேற்று என்ன வேணும்னு கேட்டேன், அவங்க கேசரி செஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்படிதான் செய்ய போகிறேன். சௌமியா பண்ணிட்டியா? கேசரியா? கட் பண்ணு மாமா, கட் பண்ணு. போடு சௌமியா. கட் பண்ணு மாமா. ஏமாம்மா இவ்வளோ நாள்லாம் கேட்டா செஞ்சு தரல, இப்போ புதுசாக செஞ்சு தரப்போ அவ்வளோ போகிற சௌமியா? எவ்வளோ நேரம் இருக்கணும்? கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வறுத்து எவ்வளோ நேரம் தனியாக கொட்டி வச்சுட்டு நல்லா வருமா சௌமியா? சரிப்பா. இவ்வளோ நாளாக செஞ்சு தரல. அடுத்து என்ன பண்ணணும்? தனியாக கொட்டி வச்சிடலாம். இதெல்லாம் ரவைக்கேற்ற மாதிரி. எத்தனை கப் ஊற்றுற? 2 கப்பு. அப்போ ரவையும் 2 கப் போட்டியா? அது 1.5 கப் போட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். வேகமாக தண்ணி ஊற்றும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மேலே தண்ணி வந்து கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு விட்டு இதுலேயும் கொஞ்சம் வந்து கேசரி கலர் போட்டுக்கலாம். இப்பயே போடணுமா? கொதிச்சு வரும் போடணுமா? போட்டுக்கலாம். ஏன் அவசரப்படுற? அவசரம் எல்லாத்துக்கும். நல்லா கொதிக்கிட்டு. கொதிச்சிருச்சா? கொதிச்சு கேசரி எங்கே காட்டு. எவ்வளோ போடுற? கொஞ்சமாக கேசரி கலர் போட்டேன். கலருக்காகாது, அது நல்லா கிண்டி விடணும். அப்படி தானே? ஏன் கலரே வரலையே? கலர் இதே போதும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அது கொதிச்சதுக்கப்புறம் ரவை போடணுமா? ரவை நல்லா கொதிச்சு நல்லா வந்து வேகணும். முந்திரிலாம் இருக்குது. ஆமாம், அது கிணறு எடுத்துது. 2 சாப்பிட்டுக்கலாம், பசிக்குது. இப்படி போடணுமா ரவையா? இப்போ ரவை போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. வந்து ரவை நல்லா வேகணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகணும். அன்னைக்கு வீட்டில் செஞ்சதில்ல? ஆமாம். அது எப்படி செஞ்ச? அது நல்லா நெய் இருந்துச்சுப்பா. நல்லா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன நெய்லாம் இருந்துச்சு, நல்லா ஊற்றி செஞ்சேன். இப்போ சக்கரை போடுறியா? சக்கரை எவ்வளோ போடுற? சக்கரை தேவையான அளவு. எங்கே சொல்ல கலர் கம்மியாக தான் இருக்கு. கம்மியாக தான் மாமா இருக்கும். இதே கலர் போதுமா? போதும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணுற? இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த முந்திரி இல்லாமா? நெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் விட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம், நம்மளுக்கு திராட்சை தேவைன்னா போட்டுக்கலாம், இதெல்லாம் வேணாம். ஏலக்காய் போட்டியா? ஏலக்காய் ஒன்றும் போடல, கடைசியில் போட்டு இறக்கிட்டு
கொதிக்குது பாரு. அப்படியே ஊற்றிடணுமா? எடுத்து அப்படியே ஊற்றிடும். நல்லா வந்து அப்படியே எண்ணெயிலே வந்து வாசம் வரணும். இப்போ வாசம் வருது நல்லா. நல்லா புரியணும். ரொம்ப செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எதில் தட்டில் போடுறியா? கப்பில் போடுறேன். என்னங்க அம்மா சாப்பிட்டு பாருங்க. என்னை சாப்பிட சொல்லிட்டு நீ இப்போ நீ சாப்பிட்ற. நல்லா தான் மாமா இருக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஏதோ சூப்பரானா சுமாராக இருக்குது. சாகாம இருந்தா சரி. சௌமியா சாப்பிட்டது போதும். சௌமியா மாமா இருமாமா சொல்லு சௌமியா, போதும் ஏன் சாப்பிட்டது? ஃப்ரெண்ட்ஸ், மாமா கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டாச்சு. அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.